வணக்கம். மதுரை நகைச்சுவை மன்றத்துல வி.கே. ராமசாமி ஐயா வந்துட்டாங்க. மனோரமா மேடம் வந்துட்டாங்க. மௌலி வந்துட்டாரு. யூகி சேது வந்துட்டாரு. அப்பதான் என்ன பண்ணோம் அப்படின்னா, குமாரி சசி அவங்கள கூப்பிடலான்னு சொல்லிட்டு, நான் போய் சென்னையில கேட்ட உடனே, "கட்டாயமா வர்றேன்" அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா, அவங்க இயலிசை நாடக மன்றத்துக்கு செயலாளரா இருந்தப்ப, நான் போய் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்காக பட்டிமன்றம் பண்ணி குடுத்தேங்க. நான் சொன்ன உடனே வந்துட்டாங்க. மதுரைக்கு வந்தாங்க. நகைச்சுவை மன்றத்துல வந்து அவங்க கலந்துக்கிட்டு, தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் பேசினாங்க. எப்பவும் போல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நடிகர், நடிகைகள் அவங்களுக்கு வந்து பேசுறப்ப சிரமம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேட்டி மாரி எடுப்பேன். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவங்க அருமையா பதில் சொன்னாங்க. "எப்படிங்க நாகேஷோட நடிக்கிறப்ப சிரிக்காம இருக்கீங்கன்னு?" கேட்டேன். ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? காப்பியா? இந்த காட்டுலயா? முதல்ல இத கத்துக்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, "இங்க பாருங்க, அவரு ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்றப்ப சிரிப்பு வந்துருங்க. இந்த பக்கம் திரும்பி நான் சிரிக்காம இருக்கிற மாரி நடிப்பேன். என்ன அங்கிட்டு திரும்பிட்டு இருக்க?" அப்படின்னு ஒரு சத்தம் போடுவாரு அப்ப வேற. அப்ப எனக்கு அந்த வாழ்நாள் பூரா நினைக்கத்தக்க விஷயங்கள்லாம் அருமையா நினைவுல இருக்குங்கன்னு சொல்லி, ஒவ்வொரு நடிகரா பத்தி சொல்லிட்டே வந்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் படத்துல நடிக்கணும்னு கேட்டப்ப, "உன் முகம் கதாநாயகிக்குரிய முகமா இருக்கு. குரல் வந்து உனக்கு குழந்தை குரலா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு வா" அப்படின்னாரு. அப்புறம் அவர் படத்துல நடிச்சேன். எஸ்.எஸ்.ஆருடைய படத்துல நான் நடிச்சிருக்கேன். கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மாங்கிற ஒரு பாட்டுல நானும் அவரும் ஆடியிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நினைவை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா. அதுக்கு பிறகு அவங்க மேடை நாடகங்கள், இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நந்தினி தொடர், குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அவன் கொமட்டிலேயே குத்து. ஆம்பளைங்க எந்த தப்பு பண்ணாலும் மரியாதை. இதுல எல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு வர்றாங்க. விளம்பர படங்கள்லேயே அருமையாக வர்றாங்க. ஜெயம் ரவி படம் வந்து சம்திங் சம்திங்னு ஒரு படம். அதே மாதிரி தில்லுமுள்ளு செகண்டில் வந்தாங்க. இப்போவும் நம்மோட நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞருங்க. இவங்களுடைய வரலாற்றை தினமணியில் அவங்க வந்து தொடர்ந்து எழுதிட்டு வந்தாங்க. 2 பகுதியா வந்து அது புத்தகமாக கூட இருக்கு. இப்ப பாருங்க, இதை நான் மேடையில் உட்கார்ந்து அவங்ககிட்ட கேட்டு அவங்களோட பேசின போது, அவங்ககிட்ட மற்றவர்கள் பரிசு வாங்கின போது அவங்களுக்கு இருந்த மகிழ்ச்சியை பார்த்தபோது, நாங்க ரொம்ப அழகா அந்த அழைப்பதில் எப்படி அடிச்சிருந்தோம் தெரியுங்களா? குமாரி சச்சு அப்படின்னு போட்டு, குமாரிங்கிறது கருப்பு வெள்ளையில இருக்கும், சச்சுங்கிறது கலரில் இருக்கும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சுங்க. இதெல்லாம் எங்கே தேடி எடுத்தீங்க? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல எங்கே தேடி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. வரவேற்று மதுரையில் பேச வச்சு அவங்கள உபசரித்து நாங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சென்னைக்கு அனுப்பி வச்சோங்க. அப்போ என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒருத்தரோடு படத்தில் பார்த்து அவங்களுடைய பெருமையை சொல்கிறது, அவங்க வாழ்க்கை வரலாறை படிக்கிறது, அவங்களோட நடிக்கிறது, அவங்களோட பழகிறது, அவங்களோட பேசுகிறது, இது எல்லா வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்குங்கிறதாங்க நான் என்னுடைய பயணத்தில் கண்ட மகிழ்ச்சியான தருணங்கள். நிறைய பேசிக்கிட்டே போகலாங்க. குழந்தையாக இருந்தாலும் குமாரி சச்சு, இன்றைக்கும் அவர்கள் குமாரி சித்து தான். இன்னும் 100 ஆண்டு காலம் அவர்கள் வாழ்ந்தாலும் குமாரி சித்து தான். குமாரி சச்சு என்ற பெயரோடு அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.